Hello students, welcome to Solve Via Knowledge. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 12th standard mathsல exercise 6.4ல 4th sum. Find the direction cosines of the straight line passing through the points 5, 6, 7 and 7, 9, 13. ஸோ நம்மளுக்கு ரெண்டு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. இதோட டைரக்ஷன் கொசைன் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு டைரக்ஷன் கொசைன் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம டைரக்ஷன் ரேஷியோஸ் கண்டுபிடிக்கணும். அதாவது இதோட வேல்யூ x2 minus x1, y2 minus y1, z2 minus z1. இதில் எதனாலும் நம்ம x1, y1, z1 ஆகவும் x2, y2, z2 ஆகவும் எடுத்துக்கலாம். ஸோ நான் இப்போதைக்கு இதை x1, y1, z1, x2, y2, z2 அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஸோ அப்போ நம்மளுக்கு என்ன வரும்? இதில் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறேன்னா 7 minus 5, 9 minus 6, 13 minus 7ன்னு வரும். ஸோ இதோட வேல்யூ 2, 3, 6ன்னு வரும். நம்மளுக்கு டைரக்ஷன் கொசைன் கேட்டிருக்காங்க. அப்போ இதை ஒரு வெக்டாராக எழுதுனா அதோட மாடுலஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ ரூட் ஆஃப் இதோட கோஎஃபிஷியன்ட் ஸ்கொயர் தான் வரும். ஸோ 2 ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஸ்கொயர் ப்ளஸ் 6 ஸ்கொயர் அப்படின்னு வரும். ஸோ ரூட் ஆஃப் 4 + 9 + 36 தட் இஸ் ஈக்குவல் டு ரூட் 49 நம்மளுக்கு ஈக்குவல் டு 9ன்னு வரும். ஸோ நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க? டைரக்ஷன் கொசைன்ஸ். அப்படின்னா ஒவ்வொரு டைரக்ஷன் ரேஷியோ வேல்யூவையும் எழுதி அதுக்கு கீழே மாடுலஸ் வேல்யூ எழுதணும். அவ்வளோதான். 2/7, 3/7, 6/7. இதுதான் டைரக்ஷன் கொசைன். அடுத்தவங்க என்ன கேட்டிருக்காங்க? பேராமெட்ரிக் ஃபார்ம் ஆஃப் வெக்டார் ஈக்குவேஷனும் கார்ட்டீசியன் ஈக்குவேஷனும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு இது ரெண்டையும் ஃபஸ்ட்டு நேம் பண்ணிக்கலாம். நான் இதை ஏன்னு எடுத்துக்கிறேன். 5, 6, 7. ஸோ இது என்ன வரும்? 5i + 6j + 7k. நான் தான் இதை ஏ இதை பி அப்படின்னு எடுத்துக்கிறேன். நீங்கள் இதை ஏ இதை பி அப்படின்னும் எடுத்துக்கலாம். 7i + 9j + 13k. ஸோ இப்போ நம்ம இதுக்கு ஃபஸ்ட்டு பேராமெட்ரிக் ஃபார்ம் கண்டுபிடிக்கலாம். பேராமெட்ரிக் ஃபார்மோட ஈக்குவேஷன் என்ன? r vector equal to a vector plus t b minus a vector. அதாவது r vector equal to a vector value என்ன? 5i plus 6j plus 7k plus t into b minus a. அதாவது இதோட ஒவ்வொரு வேல்யூவும் நம்ம மைனஸ் பண்ணி அடிக்கலாம். ஸோ 7 minus 5 நம்மளுக்கு 2i வரும். 9 minus 6 3j வரும். 13 minus 7 நம்மளுக்கு 6k வரும். ஸோ ஒருவேளை நான் இதை ஏவாக எடுத்திருந்தா எனக்கு என்ன ஈக்குவேஷன் வந்திருக்கும்? r vector equal to இதுதான் இப்போ ஏன்னா இந்த இடத்துக்கு பதிலாக இது வந்திருக்கும். ஸோ 7i + 9j + 13k ப்ளஸ் இதோட வேல்யூ அதே தான் வரும். a மைனஸ் பினாலும் b மைனஸ் ஏனாலும் நம்ம வெளியில் கான்ஸ்டன்ட் போட்டிருக்கனால அந்த கான்ஸ்டண்ட்டை மட்டும் நம்ம மாற்றிட்டோன்னா நம்மளுக்கு அதே தான் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ரெண்டு பாயிண்ட் கொடுத்து நம்மளுக்கு சம் கொடுத்துருந்தாங்கன்னா இதில் நம்ம ரெண்டுமே எழுதுறது முக்கியம். ஸோ இது ஆர் இது தான் நம்மளுக்கு ஆன்சர். ஸோ நீங்கள் ரெண்டுமே எழுதிக்கிறது நல்லது. அடுத்து என்ன கேட்டிருக்காங்க? கார்ட்டீசியனுக்கு ஃபார்முலா என்ன? x minus x1 by x2 minus x1 equal to y minus y1 by y2 minus y1 equal to z minus z1 by z2 minus z1. ஸோ இதுக்கு நான் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறேன். நம்ம ஃபஸ்ட்டு எடுத்த மாதிரியே அதே x1 y1 z1 எடுத்துக்கலாம். அடுத்தது x2 y2 z2 எடுத்துக்கலாம். அப்போ x minus 5/7 minus 5 equal to y minus 6/9 minus 6 equal to z minus 7/13 minus 7. ஸோ இதை சால்வ் பண்ணோன்னா நம்மளுக்கு x minus 5/2 that is equal to y minus 6/3 that is equal to z minus 7/6. ஸோ நம்மளுக்கு ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க பாயிண்ட்டை நான் x1 y1 z1ன்னு எடுத்தனால நம்மளுக்கு இது வந்தது. இது இல்லாட்டி நம்ம செகண்டு கொடுத்த பாயிண்ட்டை ஃபர்ஸ்ட் எடுத்திருந்தோன்னா நம்மளுக்கு இந்த இடத்துல மட்டும் 5, 6, 7க்கு பதிலாக மட்டும் x2 y2 z2 வந்திருக்கும். கீழே இருக்கிற டினாமினேட்டர் நம்மளுக்கு அதுவே தான் வரும். ஸோ இதோட வேல்யூ என்னவாக இருந்திருக்கணும்? x minus 7/2 y minus 9/3
3 z மைனஸ் 13/6 அப்படின்னு வந்திருக்கணும். ஸோ ஒன்று இது ஆன்சர், இல்லை இது ஆன்சராக இருந்திருக்கணும்.